திருப்பத்தூர் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை கலப்பட மோசடி குறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலாவதியான கலப்பட எண்ணெயுடன் வந்து மனு அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை மோசடி குறித்து சமூக ஆர்வலர் சுரேஷ்குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் கலப்பட எண்ணெயை எடுத்து வந்து மனு அளித்துள்ளார். அதில் நியாய விலைக் கடைகளில் சமையல் எண்ணெய் கொள்முதல் செய்ததில் மிகப்பெரிய மோசடி அரங்கேறி உள்ளதாகவும் ஒரு கடைக்கு 300 லிட்டர் எண்ணெய்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது 160 ரூபாய்க்கு தனியாரிடம் இருந்து கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகளில் 1 லிட்டர் எண்ணெய் 230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் இடைத்தரகரின் லாபம் 1 லிட்டருக்கு 70 ரூபாய் என்கிற பட்சத்தில் 1,26,00,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து நியாய விலைக் கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள காலாவதியான சமையல் எண்ணெயை திரும்பப் பெறவும் அப்பாவி ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் குற்றம் செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார். என் பேர் சுரேஷ்குமார். திருப்பத்தூர் மாவட்டம் நுகர்பொருள் பண்டகசாலையில் சமையல் எண்ணெய் விற்பனை செய்கிறாங்க. அந்த சமையல் எண்ணெயோட தரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தயாரித்து இருக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 600 நியாய விலை கடை இருக்குது. சுமார் அந்த 600 கடைக்கு 300 லிட்டர் வீதம் சப்ளை பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,80,000 லிட்டர் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ஜெயபுரம் கிராமத்தில் கூட்டுறவு வங்கியில் சார்பாக உற்பத்தி பண்ணதாக அதில் அச்சிடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த இடத்துல தனியார்கிட்ட வாங்குறாங்க. தனியார்கிட்ட வாங்கி எல்லா கடைகளுக்கும் ஒரே டைம் மட்டும் தான் சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிற்கிறாங்க. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, காலாவதியான சமையல் எண்ணெயை வெளி மார்க்கெட்லேருந்து கொள்முதல் பண்ணி தனிநபர் ஆதாயத்துக்காக 160 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்க. கூட்டுறவு வங்கியில் விற்பனை செய்கிறதுக்காக மக்களுக்கு 230 ரூபாய்க்கு விற்பனை சொல்லியிருக்காங்க. அந்த இடையில் இருக்கிற 70 ரூபாய் இடைத்தரகர் மாறுதலாகி போய்க்கிற ஜேஆர் ரேங்கில் இருக்கிறவங்க S1 2 பேர் மட்டுமே ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. தனிநபராக 1,26,00,000 தோராயமாக ஆதாயம் அடைஞ்சிக்கிறதா தகவல் தெரிய வருது. அதனால் உரிய விசாரணை மேற்கொண்டு காலாவதியான அந்த சமையல் எண்ணெயை எல்லா கூட்டுறவு வங்கியில் இருக்கிறதையும் பறிமுதல் செஞ்சு இதுக்கு உடனடியாக செயல்பட்ட அந்த அதிகாரிகள் மேலும் இதுக்கு உடனடியாக ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் மேலும் கடுமையான நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்கணும். அந்த சமையல் எண்ணெயை தரமற்றதை இது செஞ்சு அவங்களுக்கு உத்தரவாதம் தந்து அந்த அதிகாரி மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு செஞ்சுருக்கேன். உரிய நடவடிக்கை எடுக்கிறதா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த உத்தரவுக்காக எதிர்பார்த்துருக்கேன்.